Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் உங்கள் சிவகார்த்தி. திண்டுக்கல் ரீஜனில் இருக்கக்கூடிய டாப் 5 இருக்கக்கூடிய காலேஜஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு ஓகேங்க. இந்த வீடியோவில் நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒவ்வொரு ரீஜியனில் இருக்கக்கூடிய காலேஜஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், திருச்சி இது மாதிரி ரீஜியன்ஸ் பார்த்துட்டு வந்திருக்க லிஸ்ட்டில் இந்த தடவை பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ரீஜியனில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு டாப் 5 இருக்கக்கூடிய காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் அஃபீஷியல் வெப்சைட் டிஎன்ஏலேருந்து எடுக்கப்பட்ட டேட்டாவிலேருந்து ஓப்பன் கேட்டகரியில் என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு ஹையஸ்ட்டாக அப்படிங்கிறத பார்த்து தான் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவீங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட இடத்துல படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன காலேஜஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய டாப் 5 இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வித் கவுன்சிலிங் கோடோட. ஓகேங்களா, 5910 கவுன்சிலிங் கோடில் இருக்கக்கூடிய பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 178.5 வந்து ஓப்பன் கேட்டகரியில் 2023 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, நம்ம 2023 அஃபீஷியல் டேட்டா டிஎன்ஏலேருந்து எடுக்கப்பட்ட டேட்டா வச்சு தான் பேசிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ரொம்பவே ஒரு முக்கியமான காலேஜ்னு சொல்லலாம் பிஎஸ்என்ஏ காலேஜ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 178.5 வந்து ஓப்பன் கேட்டகரியில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் பிசி கம்யூனிட்டியாக இருக்கீங்க, எம்பிசி, பிசிஎம் இப்படி இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் வந்து இதை விட ஒரு 20, ஒரு 15 இந்த ரேஞ்ச் கம்மியாக இருந்தாலும் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா 178 இருந்தால் தான் நாங்கள் ஜாயின் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. ஓகேங்களா, ஒரு 160 இருந்தாலும் நீங்கள் வந்து அங்கே ட்ரை பண்ணலாம். 150 வரைக்கும் கூட வைங்க, சாய்ஸஸ் வைங்க. சாய்ஸ் வைக்கிறது தப்பு இல்லை, இது வந்து கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். அடுத்ததாக 5530 கவுன்சிலிங் கோடில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 163 கட் ஆஃபில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 5022 கவுன்சிலிங் கோடில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இங்கே பார்த்தீங்கன்னா 156.5 கட் ஆஃபில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5832 என்பிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 145 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக 5913 கவுன்சிலிங் கோடில் இருக்கக்கூடிய ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஓகேங்களா, ஆர்விஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா 131 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஓப்பன் கேட்டகரி 2023. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 5 கல்லூரிகள். உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு இந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னாலும் சரி, இதை விட ஒரு 15 கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். கம்யூனிட்டிக்கு பொறுத்து இது வேரி ஆகும். இது ஓப்பன் கேட்டகரி ஹையஸ்ட் கட் ஆஃப் இருக்கும், அதனால் இது எடுத்திருக்கோம். ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ போய் சேரும். ஓகேங்களா, ஓகேங்க, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.